மாறு வேஷத்தில் ஒரு வியாபாரியை சுற்றிட்டு அவர் ஒரு ஏற்பாடு பண்ணுறாரு. ஒரு மீடியாக்காரனை உள்ளே அனுப்புறதுக்கு அவர் ஏற்பாடு பண்ணுறாரு. அந்த ஏற்பாடு பண்ணும்போது அங்கேருந்து அவன் சொல்கிறான், நான் கண்டிப்பாக மீடியாவை சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறான். இதை பயன்படுத்தி மிர்ஜி மிக அருமையான ஒரு திட்டத்தை தயார் பண்ணுறாரு. டெல்லியோ பாம்பேயோ அந்த டீட்டெயில்ஸ் எங்கிட்ட ஃபுல்லாக இல்லை, நானும் அதை பற்றி அதிகமாக கேட்கல. முக்கியமான சில மீடியா குழுக்கள் மூலமாக ஒரு மீடியா குரூப் அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாரு. அதில் என்ன ஒப்பந்தம் அப்படின்னா, ஓரல் டிஸ்கஷன், ஒரு ரிட்டனாக ஒன்றும் இல்லை. என்ன ஒப்பந்தம்னா, அந்த மீடியா குரூப் சொல்லிட்டாங்க, நீங்கள் வீரப்பனை கொல்லக்கூடாது அப்படின்னா. அப்போ இவர் சொல்லிட்டாரு, என்றளவு நாங்கள் அதுக்கு முயற்சிக்கிறோம் நிச்சயமாக. இல்லை, அப்போ நீங்கள் உங்கள் ஆட்கள் உள்ளே இருக்கும்போது நாங்கள் எந்த ஆப்ரேஷனும் பண்ண மாட்டோம். இல்லை சார், அது இல்லை, நாங்கள் வந்ததுக்கப்புறம் கூட நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்கிறது நியாயம்தான். எனக்கு அவன் பத்திரிகையாளரோட தர்மத்தை அவன் மெயின்டைன் பண்ணுறான். உங்களுக்கு வீரப்பன் இருக்கக்கூடிய இடத்த இன்டைரக்டாக நாங்கள் இந்த இன்டர்வியூ மூலமாக சொல்லுவோம். ஆனால் நீங்கள் அந்த சமயத்தில் ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது, அதுக்கு உடனடியும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு பேச்சு நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் எனக்கிட்ட பின்னாடி அவர் சொல்கிறார். என்கிட்ட பெர்மிஷன்லாம் கேட்கறது இல்லை. அப்பப்போ சொல்லுவார், சார் நாங்கள் ப்ராஜெக்ட் பண்ணுறோம். ப்ராஜெக்ட் அப்படின்னா ஒரு திட்டம் பண்ணுங்க. நான் என்ன எதுன்னு ரொம்ப துருவி கேட்க மாட்டேன். எனக்கு ரொம்ப நம்ம தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் நமக்கு கையில் வச்சுருந்தா அதுவும் நமக்கு பலுவாக போயிடும். நாளைக்கு எங்கேயாவது நம்ம பேசும்போது அது அவருடைய திட்டம் பண்ணட்டும்னு சொல்லி விட்டோம். அதில் ரொம்ப சிறப்பாக பண்ணார். அங்கே ஒரு பாவா அப்படின்னு ஒரு டிஎஸ்பி இருந்தார். அவங்கெல்லாம் சேர்ந்து அந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்குள்ளே இந்த பாண்டிய கண்ணன் இந்த சமாச்சாரம் வந்துச்சு. இல்லாட்டி ஒருவேளை அது அந்த ப்ராஜெக்ட் கூட சக்சீடாக